இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க ஒரு சேனல்ல இருந்து என்ன இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. அதை முடிச்சுட்டு இன்டர்வியூ வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இவங்களை கூட்டிட்டு போயிட்டு டீ, ஸ்நாக்ஸ், காஃபி ஏதாவது கொடுத்துருங்க. நான் அதுக்குள்ள ஒர்க்கை முடிச்சிடுறேன். ஓகே சார். வாங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. மேடம், நீங்க இங்க உட்காருங்க. ஓகே. நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இங்க அந்த ராஜாவோட போட்டோ எதுவுமே இல்லையே. ஒருவேளை இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிச்சா அவரை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? இந்த கம்பெனிக்கு மிஸ்டர் ஆனந்த் மட்டும்தான் ஓனரா? இல்ல மேடம், இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருன்னா அவரோட பிரதர்ஸா? ஆமா மேடம், ஆனந்த் சாருக்கு எங்கர் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அருண், இன்னொருத்தர் பேர் கார்த்திக். இங்க ராஜான்னு யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல மேடம். எனிவே, ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். மேடம், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். எல்லாம் ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க வா மேடம். கேமராவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேடம், ரெடி பண்றேன். புவன், மேடம். சாருக்கு மைக் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். என்னங்க சார்? கொடுங்க மேடம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் டச் அப் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பண்ணியாச்சு. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ரெடியா? ரெடி மேடம். மிராக்கல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் நபர் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் எம்டிக்களில் ஒருவரான ஆனந்த். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல டாப் 10 கம்பெனிஸ்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க. சோ உங்க கம்பெனிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த கம்பெனி எங்க அம்மா பேர்ல சின்னதா ஆரம்பிச்சது. எங்க அம்மா அப்பா கடுமையான உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பெரிய கம்பெனியா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. அவங்க காலத்துக்கு அப்புறம் இப்போ அண்ணன் தம்பிங்க 3 பேரும் இந்த கம்பெனிய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம். சார், உங்க பிரதர்ஸ பத்தி சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க சார்? என் தம்பி கார்த்தி ஒரு பிசினஸ் விஷயமா அப்ராட் போயிருக்கான். என் தம்பி அருண் ஒரு லைசன்ஸ் விஷயமா மினிஸ்டரை பார்க்க போயிருக்கான். அவங்களோட போட்டோஸ் இருந்தா காட்ட முடியுமா சார்? இவர்தான் என் தம்பி அருண். சார், உங்களோட இன்னொரு தம்பி போட்டோ காட்டுறீங்களா சார்? காட்டுறேன். கார்த்தியோட போட்டோ காட்ட வேணாம். இவர்தான் என் தம்பி கார்த்தி. சாமுண்டீஸ்வரி மேடம் சொன்ன ராஜா தான் கார்த்திக் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கலையே. சொல்லுங்க மேடம். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். அதுல நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? விசாரணை எல்லாம் பாதியில இருக்கு மேடம். இன்னும் 1 வீக்ல உங்களுக்கு நான் கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம்.
நீங்க தீர விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க. நான் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். அவனே குழி போதும் அவனே கொண்டு வந்து புதைச்சிடுவோம். சரிங்க சித்தப்பா. மம்முட்டி போட்டு டக்குன்னு வாப்பா. சித்தப்பா. சித்தப்பா பார்த்து மெதுவா. அடப்பாவிகளா. சித்தப்பா என்கிட்ட கொடுங்க கொடுங்க. இந்த மவனே மவனே கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். இந்தாங்க சித்தப்பா, போலீஸ்க்கு போனை போட்டு இங்க பாடி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன மவனே நீ இந்த பவரம் கூட தெரியாம இருக்க. நீங்க எதை சொல்றீங்க சித்தப்பா? பின்ன என்ன மவனே, உன் போன்ல இருந்து போலீஸுக்கு தகவல் சொன்னோம்னா உன் போன்ல இருந்தா தகவல் வந்திருக்குன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இத பாரு, தப்பு செஞ்சோம்னா தடயம் இல்லாம செய்யணும் அவனே. அதான புத்திசாலிதானோ? சாரி சித்தப்பா, இத நான் யோசிக்காம சொல்லிட்டேன். ஆமா இது என்னது? அதான் ரகசியம் அவனே. புது சிம் கார்டு, புது போனு, போலி அட்ரஸ் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் சித்தப்பா. இதுல இருந்து நம்ம போன் பண்ணோம்னா நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதுக்குதான். இந்த நிலத்துல பணத்தை புதைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருந்தா கோயிலுக்கு இந்த நிலத்தை கொடுக்க முடியாது. பணம் இருந்தா அது சுடுகாடு தானே. இந்த இடத்துல எப்படி கோயில் கட்டுவீங்க? புனிதமான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. இங்க பணம் இருந்தா அபசகுணம் மாதிரி தானே, இங்க எப்படி கோயில் கட்ட முடியும்? இல்லைங்க ஐயா. முருகா, இது என்னையா சோதனை? அம்மா தாயே துர்கா, உனக்கு கோயில் கட்டுறதுக்கு தானப்பா இந்த இடத்த எழுதி கொடுக்கறதா சொன்னேன். இந்த இடத்துல இப்படி ஒரு சோதனை நடக்கலாமா? அம்மா தாயே. வாயா கார்த்தி, இந்த இடத்த கோயிலுக்கு எழுதி கொடுக்கலான்னு இருந்தேன். இந்த இடத்துல இப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்காங்களே, எவன் பண்ணான்னு தெரியலையே ஐயா.